ஹாய் எவ்ரிவன். நிஃப்டி இன்றைக்கி என்ன லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு, நாளைக்கு ஃபர்தராக எப்படி இருக்க போகுது இன்ட்ராடே லெவல்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நிஃப்டி இன்றைக்கி அரௌண்ட் 150 பாயிண்ட்ஸ் கேப் டவுனில் ஓப்பன் ஆன மார்க்கெட். அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் டவுன் சைடில் இருந்துட்டு திரும்பவும் இங்கேருந்து ரெக்கவரி கொடுத்து அரௌண்ட் 121 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் மார்க்கெட் முடிஞ்சதை நம்மளால் பார்க்க முடியுது. நாளைக்கு மார்க்கெட் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நாளைக்கும் ஒரு கேப் டவுன் இருக்கிறதுக்கான சின்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட் வந்து 23,300க்கு கீழே ஓப்பன் ஆகிற பட்சத்தில், இல்லை இந்த லெவலில் பிரேக் பண்ணுற பட்சத்தில் மார்க்கெட் வந்து டவுன் சைடில் வந்து செல்லிங்கான ப்ரெஷர்ஸ் ஓவராக இருக்கும். அது வந்து 23,100 to 150 இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதையும் பிரேக் அவுட் பண்ணி சஸ்டைன் பண்ணால் 22,950 வந்து மார்க்கெட் நாளைக்கு ரீச் ஆகும். ஸோ இது ஒரே நாளில் ரீச் ஆகுமா அப்படிங்கிறது டவுட்டு. பட் அடுத்தடுத்த நாட்களில் செல்லிங்கான ஆப்ஷன்ஸ் வந்து இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணும்போது அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருந்துகிட்ருக்கு. பை நடக்கணும் அப்படின்னா என்ன லெவலுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,430 இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணி சஸ்டைன் பண்ணுற பட்சத்தில் அங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் அப்சைட்ஸில் வந்து மார்க்கெட் இருக்கும். இதையும் பிரேக் அவுட் பண்ணி சஸ்டைன் பண்ணால் 23,630 இந்த ரேஞ்ச், அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இங்கேருந்துமே டைரெக்டாக வந்து ஒரு ஸ்ட்ராங் லெவல், ஒரு ரெசிஸ்டன்ஸாக தான் 23,630 வந்து ஸ்ட்ராங் லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இங்கேருந்துமே செல்லிங் ப்ரெஷர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கேருந்து மார்க்கெட் வந்து திரும்பவுமே வந்து ஒரு 22,900 இந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு தான் திரும்பவுமே மார்க்கெட்டில் இருந்துகிட்ருக்கு. இந்த ஏரியாவை வந்து ஆல்மோஸ்ட் வந்து பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை அவாய்ட் பண்ணுறது வந்து நல்ல டிசிஷனாக இருக்கும். அப்படி இருந்தால் ஒரு ரிஸ்கி பையாக தான் இருக்கும். பட் செல்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியை செக் பண்ணிவிட்டு செல் சைடு இருக்கிறது வந்து பெட்டர் ஆப்ஷன்ஸாக இருக்கும். தேங்க்யூ எவ்ரிவன்.